ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம். இயேசுவுடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒவ்வொரு நேரமும் கூட விலையேற பெற்றது. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய வசனத்தை இன்றைக்கும் தியானிப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எத்தனை நாவுகளால் உம்மை புகழ்ந்தாலும், எவ்வளவு நாமங்களால் உம்மை துதித்தாலும் போதாத ஆண்டவரே, அவ்வளவு உன்னதமான உம் நாமத்திற்காக, உம் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய நாமங்கள் சிலவற்றை தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதலில் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் நம் விண்ணப்பத்தின் கர்த்தர். அவர் நமக்கு யெகோவா ராஃபா, அவர் நம்மை குணமாக்கும் தேவன். யெகோவா நிசி, அவரே நம்முடைய வெற்றியா இருக்கிறார். நம் வெற்றி கொடி, நம்முடைய தேவன். அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறவர். அவர் ஹalleluya. இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கும்போது நாம எதற்கு சத்துருக்கு பயப்பட வேண்டும்? நாம் எதற்கு சூழ்நிலைகளுக்கு அடங்கி போகணும்? நாம் எதற்கு வருங்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டும்? நாம் எதற்கு தோற்று போனவர்களாக ஒவ்வொரு விஷயத்திலும் சோர்ந்து போக வேண்டும்? காரணம், இந்த ஆண்டவரை நம்ம விசுவாசிக்காததுனாலே, அவர் மகத்துவத்தை நம்ம உணராததுனாலே, அவரை நம்ம சார்ந்து கொள்ளாததுனாலே. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு எப்பொழுதும் சத்துருக்கள் இருந்தது போல, இன்றைக்கு விசுவாசிகளுக்கு எப்போதும் யாரோ ஒருவர் சத்துருக்கள் இருப்பாங்க. இந்த சத்துருவின் கூட்டம் எல்லாம் சாத்தானின் உடனாளிகள் என்பதற்கு சந்தேகமே இல்லைங்க. இஸ்ரவேலருக்கு அநேக ஜனாங்கங்கள் சத்துருக்களா இருந்தாங்க. பாவம், அந்த ஜனக்கூட்டங்கள் எதுவும் தப்பில்ல. ஆனா அவங்க சாத்தானுக்கு கொடுத்திருந்த இடத்தின் நிமித்தம், அவங்க சாத்தானின் ஜனங்களா மாறினது நிமித்தம் தேவ ஜனங்களோடு எப்பொழுதும் போராட்டமா இருக்கும். அப்படிதானங்க? பின்ன தேவனுக்கு நண்பர்களா இருக்கிறவர்களோடு தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறவர்களுக்கு போராட்டம் இருக்கும். நம்மை யாராவது லைக் செய்கிறார்கள் என்றால் அவங்க நமக்கு பிரியரா இருப்பாங்க. யாராவது நம்மை விமர்சித்தால் அவங்க விமர்சிக்கிறவர்கள். நம்மீது பொறாமையுள்ளவர்கள் என்று கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் எந்த மனிதனையும் நம்ம நிந்திக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. அந்த நபர்களுக்குள்ளே பிசாசு செய்கின்ற முயற்சிகளாலே நம்மை சோர்வாக்க வேண்டும் என்று, நம்மை கஷ்டப்படுத்தி தோற்கடிக்க வேண்டும் என்று பிசாசு பல விதங்களிலே முயற்சிப்பான். இஸ்ரவேலருக்கு முக்கியமான சத்துருக்களாக இருந்தவங்க, அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கியர்கள் ஏசாவினுடைய சந்ததி. இவங்க எப்பொழுதுமே தேவ ஜனங்களுக்கு எதிரா இருப்பவங்க. ஏசாவை தெரியும்லங்க, ஒருவேளை கூழிற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்டவன். தேவனிடத்திலே அவர் நன்மைகள் வேண்டும், அவரிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் செய்தோ ஏதோ ஒரு விதத்துல முயற்சித்து தேவனிடத்துல மனஸ்தாபப்பட்டு ஏமாற்றுகிறவனா இருந்த யாக்கோபு இஸ்ரவேலாக மாறி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூல காரணமானான். அந்த ஜனங்களுக்கும் இந்த ஜனங்களுக்கும் எப்போதும் விரோதம். இஸ்ரவேலரை குறித்து தேவன் பெரிய எண்ணங்களை கொண்டிருந்தார், பெரிய வாக்குத்தத்தங்களை கொண்டிருந்தார். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் அவர்களை அவர் ஆசீர்வதித்தாருங்க. அவர்களை விடுவித்து நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் முன்னுக்கு போகாதபடிக்கு அடிக்கடி இந்த அமலேக்கியர்கள் அவர்கள் மேல எதிர்த்து நிற்கிறாங்க, யுத்தம் செய்யும்படி வருகிறாங்க. ஆகவே மோசே என்ன சொன்னார் என்றால், இவங்க படுத்துற பாடிலிருந்து வெளியே வந்துடணும், இவங்களை நம்ம உதறி தள்ளி ஆகணும், இவர்களை ஜெயித்து முன்னுக்கு போகணும். நம்ம முன்னுக்கு போகாமல் தடையாக இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்லுகிற, எந்த மனிதனும் நமக்கு தடையா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த மனுஷருடைய சதிகள், தந்திரங்கள், அவங்க முயற்சிகள், அவங்க கொடுக்கிற சோதனைகள் நம்ம ஆவிக்குரிய விதத்திலே முன்னுக்கு போகாமல் நம்மை தடுத்து நிறுத்தும். பிலேயாமின் போதனை என்று வேதம் சொல்லுது. அது என்ன போதனைன்னு தெரியுமா? இஸ்ரவேலரை யாரும் சபிக்க முடியாது என்று சொல்லி
அந்த சத்துருக்களுடைய அழகான பெண்களை இஸ்ரவேலர் நடுவாக அனுப்பினால் அந்த வாலிபர்கள் இவர்களில் ஈர்க்கப்பட்டு பாவம் செய்யும் போது தேவனுடைய கோபம் மூண்டு இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டாங்க. சோ அப்படியாக நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது சபிக்கப்படுகிறோம். அது மாம்சைச்சைகளா இருக்கட்டும், அது சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், அது பொருளாசையா இருக்கட்டும், அது உலக ஆசையா இருக்கட்டும், அவைகளை ஜெயித்து கொண்டு நம்ம முன்னுக்கு போகும்போது வெற்றியுள்ளவர்களாய் நாம மாறுவோம். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நம்முடைய சத்துருக்கள். இவைகளை யார் மூலமாக சாத்தான் நம்மிடத்தில் கொண்டு வந்தாலும், எந்த பொருள் மூலமாய் கொண்டு வந்தாலும், எந்த விதத்தில் நாம் அதை சந்திக்க வேண்டியிருந்தாலும், இப்படிப்பட்டவர்களை நாம ஜெயிக்க வேண்டும் என்பது நம்ம உணர வேண்டும். இந்த உலகத்துல ஒருவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் அடிப்பது, திட்டிக் கொள்ளுவது, கோர்ட்டுக்கு போவது, துப்பாக்கி பயன்படுத்துவது, கத்திகளை பயன்படுத்துவது, ஆயுதங்கள் என்று எத்தனையோ விதத்துல முயற்சிக்கிறாங்க. நீங்க எப்பவுமே நினைவுல கொள்ளுங்க, உங்களுக்கு ஏதாவது விரோதமா இருக்கிறது என்றால், யாராவது விரோதமா இருக்கிறார்கள் என்றால், எந்த சூழ்நிலையாவது உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறது என்றால், நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதாங்க, ஜெபிப்பது. மோசே ஜெபிக்கிற மனிதன். ஜபத்தினாலே மோசே சத்துருக்களை ஜெயிப்பதற்கு மோசேயும் ஆரோனும் ஊரும் மலை ஏறினாங்க. ஜபம் என்னும் போது நாம் ஒருவன் மட்டும் ஜெபிக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோம். கரெக்ட் தான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக நாம் அறைக்குள்ள சென்று ஜெபிப்பது, தேவனோடு உரையாடுவது, தேவனுடைய எண்ணங்கள் திட்டம் அறிவது எவ்வளவோ அவசியம். ஆனால் ஒரு பரிவாரத்தை, ஒரு சத்துருவின் கூட்டத்தை, ஒரு சூழ்நிலை எதிர்க்க வேண்டும் என்றால், நம்முடைய பலத்திற்கு மிஞ்சிய சத்துருவை, நாம சத்துருக்களை எதிர்க்க வேண்டும் என்றால், இருவர் மூவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அதற்கு தான் நேசாண்டவர் கூட மலையின் மீது ஜெபிக்க போகிற நேரங்களில் பேதுரு, யோவானை கூட கூட்டி செல்வார். நமக்கு மாதிரியா இருப்பதற்காக. அவர் தனியே ஜெபிக்க முடியாதென்று அல்ல, ஜெயிக்க முடியாதென்று அல்ல. அவர் கெத்செமனைக்கு போனாலும் பேதுரு, யோவானை கூட்டி செல்லுவார். அவர் மறுரூப மலைக்கு போனாலும் பேதுரு, யோவானை கூட்டிக் கொண்டு போவார். அப்படிங்க மோசே கூட, நானே பெரிய ஜப வீரன் என்று, தேவனோடு முகமுகமாய் பேசினவன் நான் என்று அவர் அப்படி நினைத்து கொண்டு போகவில்லை. ஆனால் ஆரோனையும் ஊரையும் கூட கூட்டிக் கொண்டு போனார். நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சிலர் சும்மாவே அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் ஜபம் நம்மை வேலையை தொடங்க செய்யும். காற்றில தீபமேற்றி கடவுளை நீங்க தான் காப்பாற்றணும் என்பது விசுவாசம் கிடையாதுங்க. நாம ஜெபம் செய்து கொண்டே இருக்கணும். அதே வேளையில சத்துருவை எதிர்க்க முயற்சி செய்யணும். யுத்தம் செய்ய வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டிலே யுத்தம் என்றால் லிட்டரலா யுத்தம் தான். பட்டயங்களை எடுத்துக்கொண்டு யுத்தம். ஆனால் யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஜெபத்தின் வல்லமை வேண்டும். ஆகவே யோசுவாவோடு சொன்னார், நீ போய் அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு, உன்னோடு இருக்கிற யுத்த வீரர்களோடு சேர்ந்து. நான் மலையேறி ஜபம் செய்வேன், என்னோடு கூட ஆரோனும் ஊரும் இருப்பார்கள் என்று சொல்லி, இங்கே ஜபம் நடக்கிறது, அங்கே யுத்தம் நடக்கிறது. இங்கே மோசே 2 கரங்களையும் மேலே உயர்த்தி ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. நீங்க எப்பயாவது கைகளை உயர்த்தி ஜெபிக்க பழகி இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது இன்னும் அதிகமா நம்ம மனதை ஒருமுகப்படுத்த உதவியா இருக்கும். கைகளை 2 கைகளும் மேல உயர்த்தினா அதன் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹேண்ட்ஸ் அப் என்றால் உமக்கு சப்மிட் செய்து விட்டேன். நான் உதவியற்றவன், என்னால் முடியாது, நீர் மாத்திரமே செய்ய முடியும் என்று தேவனுக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு நேரம் கைகளை உயர்த்தி ஜெபிக்க முடியும்? நாங்க உபவாச ஜெபத்திலே சில முறை கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது ஒரு 10-15 நிமிடங்களுக்கெல்லாம் அநேகருடைய கைகள் வலிப்பது, கைகள் இறங்கி போவதை பார்க்கும்போது திரும்ப முழங்கால் போட்டு ஜெபியுங்கள் என்று சொல்லுவதுண்டு. எஸ், நீங்க முழங்கால் போடும்போது கூட, முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது சத்ரு நடுங்கி கொண்டிருப்பாங்க. நீங்க உட்கார்ந்து கொண்டு, படுத்துக்கொண்டு, சோஃபால, சேர்ல உட்கார்ந்துட்டு ஜெபிப்பதை மொத்தமா விட்டுருங்க. யூ எய்தர் ஸ்டாண்ட் ஆர் kneel down or lift your hands. நின்று நீங்க ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க, கைகளை உயர்த்தி ஜெபிங்க.
மோசே கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரத்துல வலி எடுத்து கைகள் கீழே இறங்கி போகும்போது அவர் கைகள் இறங்கி போய் கொண்டிருந்தா அங்க அமலேக்கியர் ஜெயித்து கொண்டிருக்கிறாங்க. அவர் கையை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தா அங்க அமலேக்கியர் தோற்று போகிறாங்க. ஆமாங்க, நம்ம போராடுவது மாம்சத்தோடு அல்ல, நம்ம துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு போராடுகிறோம். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் எல்லா விதமான ஜெபத்தையும் செய்ய சொல்லி தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. ஆரோனும் ஊரும் இதை கவனித்து மோசேக்கு ஒரு கல்லை கொண்டு வந்து, சேர்ஸ் இல்ல அப்போ, அந்த கல்லின் மேலே அவரை உட்கார வைத்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்ய வேண்டியிருந்தது ஜபம். இன்னும் மத்தியானம் ஆகிறதுக்குள்ள அவருக்கு கைகள் இறங்க இறங்க அவரை உட்கார வைத்து அவங்க 2 பேரும் கைகளை தாங்கி கொண்டாங்களாம். பாருங்க, ஒரு முறை யாத்திராகமும் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் அவன் ராஜாவையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஹல்லேலூயா! கல்லை கொண்டு வந்து அவனை உட்கார வைத்து ஆரோனும் ஊரும் 2 பக்கத்திலும் கைகளை தாங்கி பிடித்து கொண்டாங்க. கைகளை தூக்கி பிடிக்கும் போது சப்போர்ட் கொடுத்தாங்க. சாயங்காலம் ஆகும் வரைக்கும் மோசே ஜெபித்து கொண்டே இருக்கையில அங்கே யோசுவா துண்டு துண்டாக அமலேக்கியரை, மிக முக்கியமாய் அதனுடைய ராஜாவை முறியடித்தான், ஜெயித்தான். ஹல்லேலூயா! நாம அநேக முறை கொஞ்சமாய் வெற்றியை பார்த்தாலே வெற்றி வந்துவிட்டது என்று நினைப்போம். ஜனங்களை ஜெயித்தால் அது போதாது, ராஜாவை ஜெயிக்க வேண்டும். பார்த்தீங்களா? இன்றைக்கு யுத்தங்களை பாருங்க. யுத்தத்திலே யாரை டார்கெட் செய்கிறாங்க என்று பார்த்தால் அந்த கீ பர்சனா இருக்கிறவன் யாரோ அவனை தோற்கடித்தால் மற்ற யுத்தமெல்லாம் ஜெயித்தது போல. 100 போர் வீரர்களை கொல்லுவதை விட அவங்க கமாண்டரை முடித்து விட்டால் அவ்வளவுதான், அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசை பின்பற்றுகிறவர்கள அல்ல நம்ம எதிர்க்க வேண்டியதுங்க. பிசாசை எதிர்க்க நமக்கு ஜெபம், விசுவாசம் அவசியமா இருக்கு. தேவனுடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வீடுகள்ல இந்த சிலந்திகள் இருந்து கொண்டு இருக்கும். அந்த ஒற்றடையை அடித்து கொண்டே இருந்தாலும் அது திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கெங்கயோ அந்த சிலந்தி, அந்த ஸ்பைடர் இருக்கு. அந்த ஸ்பைடரை நீங்க கொன்று விட்டால் இனி அங்கே அந்த ஒட்டடை என்பது வராது. இல்லை என்றால் திரும்ப திரும்ப அது வலையை பின்னிக்கொண்டேதான் இருக்கும். அநேக முறை நம்ம இருதயங்களில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்கிறோம். நம்ம இருதயத்தில் இருக்கிற பலவீனங்களை அறிக்கை செய்கிறோம். அதை ஜெயிக்க என்னென்னமோ முயற்சி செய்கிறோம். ஆனால் அதற்கு முக்கிய காரணமாகிய அந்த ஆசையை, அந்த இச்சையை, அந்த பாவத்தின் வித்தை நாம பிடுங்கிப்படுவதில்லை. அதனாலதான் தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. கசப்பான வேறு ஏதாவது தோன்றி இந்த ஏசாவை போன்ற சீர்கெட்டவனாய் நீங்கள் யாரும் மாறாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். வேரை பிடுங்காவிட்டால் அந்த மரத்தின் கிளைகளை எத்தனை முறை வெட்டினாலும் திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அது போல முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட பாவங்கள், எப்படிப்பட்ட சோதனைகளிலே, எப்படிப்பட்ட தோல்விகள், எப்படிப்பட்ட சாபங்கள் பெற்றுக் கொண்டிருந்தாலும் அவைகளிலிருந்து விடுவீங்க ஆண்டவரே என்று ஜெபிப்பதல்ல. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதன் வேறு என்ன? அந்த ஆசை என்ன? அந்த துர்இச்சை என்ன? அந்த பாவத்தின் விதை என்ன? உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆழமாக தோண்டி ஒவ்வொரு பாவத்தையும், சிக்கலில் வைக்கும் பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டு விட்டால் வெற்றி உங்களுடையதுங்க. திரும்ப என்றைக்கும் பிசாசு உங்க பேச்சுக்கு வராமல் தோற்கடிக்க முடியும். இந்த பெரிய வெற்றியை பார்த்த பிறகு
அங்கே மோசே 15ஆம் வசனத்திலே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடினால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். என்னங்க, தேவனுக்கு விரோதமா இருக்கிறவன் நம்முடைய சத்துரு, தேவனுக்கு சத்துருவா இருக்கிறவன் நமக்கும் சத்துருவே யெகோவா நிசி. அவரே எங்கள் வெற்றியாளர், எங்களுடைய வெற்றி கொடியாக இருக்கிறவர், எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் இருக்கும் இன்றைக்கு ஆண்டவரோடு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஜெபிங்க. உங்களுக்காக கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு உங்களுக்காக ஜெபிக்கும்படி கேளுங்க. நீங்க அங்கேயும் நாங்க இங்கேயும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பரிபூரணமான வெற்றியை கொடுப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, தோற்றுப்போன விசுவாசிகளா நாங்கள் வாழாமல் வெற்றி வாழ்க்கையை கொண்டிருக்கும்படியாக தோல்விக்கு காரணமாகிய ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு இச்சையையும், ஒவ்வொரு மறைத்து வைத்த பாவத்தையும், ஒவ்வொரு பலவீனத்தையும், நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கின்ற தீமையையும் கீழ்ப்படியாமையையும் சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு பிசாசையும் அவனை பின்பற்றுகிறவர்களையும் எதிர்க்கும்படியாக முழங்கால் ஜெபத்தையும் விசுவாச ஜெபத்தையும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்கெங்கிருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரும் ஊரும் டைப் பண்ண மறந்து விடாதீங்க. அதே போல உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் நீங்கள் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்போதுக்கு அப்போது உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.